हरिः ओम् श्रीकौशिकान्वयसुधाम्बुधसेदपानं श्रीशुद्धसद्वगुरुवर्यतनूजरद्नं श्रीलक्ष्मणार्यवरदार्यपताब्जभृङ्गं श्रीमत्सुचक्रवरदार्यमहं प्रपद्ये नीलादुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रीसरसिद्धमध्यापयन्ति जोच्चेष्टायां सजनिगलितं या बलात्कृत्य पुन्दे गोदादस्येनमेदमिदं भूयवास्तु भूयः अन्नवयल புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாய் பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த தொடர் ஒடியே தொல்பாவை பாடியருளவல்லவல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னவது என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவரை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்னிரல்கி திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்னிரல்கி அங்க பறை கொண்ட ஆர்த்தை அணி புதுவை அங்க பறை கொண்ட வார்த்தை அணி புதுவை பைங்கமல கண்டெறிகள் பட்டபிரான் போதை சொன்ன பைங்கமல கண்டெறிகள் பட்டபுரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பழி உரைப்பார் இரண்டு மால்வரை தோர் இங்கு பரு சுரைப்பார் இரண்டு மால்வரை தோர் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என் குருவர் எம்பாவாய் எங்கும் திருவருள் பெற்று என் குருவர் எம்பாவாய் வங்க கடல் கடைந்த. இந்த பாசுரத்தின் சுருக்க உரையை இப்பொழுது பார்க்கலாம். கப்பல்களை உடைய திருப்பார்கடலை தேவர்களுக்காக கடைந்த சிறியப்பதியான கண்ணபிரானை சந்திரன் போன்ற அழகிய முகத்தையும் செவ்விய ஆபரணங்களையும் உடைய ஆய்ச்சிகள் அடைந்து வணங்கி அத்திருவாய்ப்பாடியில் தங்கள் புருஷார்த்தத்தை பெற்ற அந்த விற்த்தாந்தத்தை அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த பசுமை பொருந்திய தாமரை மலர்களினாலான குளிர்ந்த மாலையை உடைய பெரியாழ்வாருடைய திருமகளான ஆண்டாள் அருளி செய்த திரள் திரளாக அனுபவிக்க வேண்டிய தமிழ் மாலையாகிய இம்30 பாசுரங்களையும் தப்பாமல் இந்நிலத்தில் இவ்வண்ணமே ஓதுமவர்கள் பெரிய மலை போன்ற 4 திருத்தோள்களை உடையவனும் ஐஸ்வர்யத்தை உடையவனும் ஸ்ரீயப்பதியுமான எம்பெருமானாரே எவ்விடத்திலும் அவனுடைய கிருபையை பெற்று ஆனந்தசாலிகளாவர். அன்று துவாபரயுகத்திலே காத்யாயனி விரதம் கோபியர்கள் இருந்து கிருஷ்ணனை பெற்றார்கள் என்று ஸ்ரீமத் பாகவத உபன்யாசத்திலே பாகவதர் சாதித்ததை கேட்ட ஆண்டாள் தன்மையீ பாவம் அடைந்து தன்னையே ஒரு ஆய்ச்சியாய் நினைத்து ஆய்ச்சி நடையும் ஆய்ச்சி உடையும் ஆய்ச்சி பாவமும் ஆய்ச்சி இடையும் ஆய்ச்சி முடியும் முடி இழுத்து சொருகியிருப்பது ஆய்ச்சி போல் ஆகி கடைசியில் ஆய்ச்சியரை போல் மொடை நாற்றமும் கிடைக்கப் பெற்றார் என்கிறார்கள் பூர்வர்கள். ஏனென்றால் அது கண்ணனுக்கு மிகவும் பிடித்ததாகும். அப்படி பாவித்து கிருஷ்ணானுபவம் மனதில் நிரம்பி வழிந்து அந்த வழிதல் 30 பாசுரமாகிய திருப்பாவை என்று நாம் போற்றும் பாசுரங்களை நமக்கு தந்தார்.
அதிலே 29 பாசுரங்கள் ஆயர்பாடி ஆய்ச்சியராய் பாடி இந்த கடைசி பாசுரத்தை பெரியாழ்வார் திருமகளாராய் சாதிக்கிறார். இதை 4 பகுதியாக பிரிக்கலாம். 1 துவாபர யுகம், 2 ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ளது, 3 திருப்பாவை பாடினது, 4 கிருஷ்ணானுபவம். இதை பின்பற்றி நாம் ஆண்டாள் உள்ளத்தில் கிருஷ்ணன் எழுதியிருப்பதால், கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்த ஆண்டாளாயதால் நாம் ஆண்டாளின் திருவடியை பிடித்தால் நமக்கு கிருஷ்ணானுபவம் கிருஷ்ண கட்டாட்சமும் கிடைக்கும். அதனால்தான் பூர்வாச்சாரியர்கள் ஒருவர் போலும் விடாது எல்லாவரும் ஆண்டாளே சரணம், அவர் சாதித்த திருப்பாவையே மூலமந்திரம் என்று சாதிக்கிறார்கள். இந்த பாசுரத்தால் இவர் திருப்பாவையை அனுசந்தித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று சாதித்து நம்மளையெல்லாம் எம்பெருமான் திருவருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழட்டும் என்று வாழ்த்துகிறார். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. வங்கக்கடல் என்றால் வங்கம் என்பது கப்பல், கடல் என்பது பார்க்கடல். கப்பல்கள் செல்லும் பார்க்கடலை கடைந்த தம் 1000 தோளாலே கடைந்து அமிர்தம் எடுத்து தேவர்களுக்கு சாதித்து அந்த அமிர்தம் கடையும் தருவாயில் மாதவன் என்று சொல்லும்படியாக மா பிராட்டி ஸ்ரீதேவி நாச்சியார் அவருக்கு கிடைக்கப்பெற்று ஸ்ரீதேவியை கொண்டு ரசித்தவன் என்று அர்த்தமாகிறது. மா என்றால் பிராட்டி, தவம் என்றால் சுவாமி, திருவே உருவாகி இருக்கின்ற பிராட்டிக்கிடையே சுவாமி என்று சாதிக்கிறார். அமிதில் வரும் பெண்ணமுதம் என்று சாதிக்கிறார். வியாக்கியாதார்கள் தேவர்களுக்காக அமுது கிடைப்பதற்கு கடலை கடைந்து அவர்களுக்கு நிலவாரம் குறைவாக இருக்கிற அமிர்தத்தை கொடுத்து வெறும் வாழ்வு மாத்திரமே கொடுத்து தன்னில் பிரியமாட்டாத ஒரு உபமை இல்லாத சிரேஷ்டமான பிராட்டியை அடைய பெற்றார். பிற காரியம் செய்வதற்கு போய் தன் சொந்த காரியத்தை சாதித்தார் என்று செல்லமாக சாதிக்கிறார்கள் பூர்வர்கள். இதை செய்த அன்றே எல்லாவரும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடியிருக்க வேணும். ஆனால் அது பின்னே பெரியாழ்வாரால் நடந்தது. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதற்காக இந்த பாசுரத்தை சாதித்திருக்கிறார். கட்டுக்குடுமியோடு எம்பெருமான் கடலை கடைந்த பொழுது அவர் கேசம் இங்குமங்குமாக ஆடி அதுவே ஒரு ரசமாக இருந்ததால் கேசவன் என்று சாதிக்கிறார். திங்கள் திருமுகத்து சேயிழையார் செந்நிறஞ்சி. இங்கே சிறுமிகள் மதிமுகமாய் சந்திரனை ஒத்த குளிர்ந்த முகமுடைய ஆயர் சிறுமிகள் வெள்ளிய ஆபரணங்களை அணிந்து சென்று எம்பெருமானை பிரார்த்தித்து பறை கிடைக்கப்பெற்று மோட்சமடைவதை சாதிக்கிறார். பறை கொண்ட ஆற்றை என்றால் அந்த பறை கொண்ட செய்தியை அணி புதுவை பைங்கமல தண்டெறியல். ஜெகத்திற்கே பெரிய அணியாக ஆபரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் திகழ்கிறது. அங்கே குளிர்ந்திருக்கும் தாமரை மாலை அணிந்த பட்டர்பிரான் பெரியாழ்வார். பெரியாழ்வார் ஏன் பைங்கமல தண்டெறியல் என்றால் பெரியாழ்வார் எப்பொழுதும் சாத்விகரையே கண்டிருக்கிறார். அவர் முகம் எப்பொழுதும் குளிர்ச்சியாகவே இருக்கும். அவர் அணிந்த மாலை எப்பொழுதும் குளிர்ச்சியாகவே இருக்கும். ஆனால் எம்பெருமானுக்கு அப்படி அல்ல. பல ராட்சசர்களையும் கண்டு அவர்களை அழிக்க வேண்டிய நிர்பந்தம் இருப்பதால் அவருடைய முகம் அவருடைய மாலை சூடாகவும் பின் பக்தர்களை காணும்போ குளிராகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் என்றும் பெரியாழ்வாருடைய மாலை குளிர்ச்சியாகவே இருக்கும் என்று சாதிக்கிறார்.
பட்டர்பிரான் கோதை சொன்ன. பட்டர் என்றால் பண்டிதர்கள் என்ற அர்த்தம். அவர் பாண்டிய மன்னன் முன்பு சென்று மணியடித்து அறைந்து ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே எம்பெருமான் என்று நிரூபித்து காட்டியதால் பட்டர்பிரான் கோதை சொன்ன பண்டிதராக பெரியாழ்வாரின் குமாரத்தியான கோதை சொன்ன, கோதை சாதித்த என்று சாதிக்கிறார். பெரியாழ்வார் என்ன பெரிய செயல் செய்துவிட்டால் என்று கேட்டால், அங்கே உலகத்தோர் யார் தெய்வம் என்று அறியாதிருக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணனே தெய்வம் என்று எல்லாருக்கும் காட்டி கொடுத்ததால் பெருமை சேர்கிறது. சங்க தமிழ் மாலை. சங்கம் என்றால் கூட்டம். இங்கே சிறுமியர்கள் கூட்டங்கூடி பாடிய, எல்லாவரும் கூட்டமாய் பாட வேண்டிய பாசுரங்களை, பாசுர மாலையை 30 தப்பாமே. பாசுரமே 30 உள்ளது. அதை ஒன்றும் விடாமல் இங்கு பரிசுரைப்பார். அதை இப்பொழுது அனுசந்திப்பவர்களுக்கு ஒரு ஆழ்வார் 1102 பாசுரங்கள் பாடினார், ஒரு ஆழ்வார் 10 பாடினார். அப்படி மிகவும் கூடுதலும் இல்லாத குறைவும் இல்லாத 30 பாசுரத்தை வேண்ட அளவிற்கு மாத்திரம் பாடி நமது மனதில் பக்தியையும் கிருஷ்ண அனுபவத்தையும் கொண்டு வந்த ஆண்டாள். ஈங்கி பரி சுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் வெற்று இன்புருவர் எம்பாவாய். இப்படி சொல்லப்பட்ட 30 பாசுரங்களையும் விடாமல் அனுசந்திப்பவர்களுக்கு 2 மால்வரை தோள் என்று விசேஷிப்பிக்கிறார். எம்பெருமானுக்கு 2, 4, 16, 256 என்று ஒவ்வொரு பாசுரத்தை கேட்கும் போதும் பூரித்து போய் அந்த சந்தோஷத்திலே நமக்கு பிரசாதிப்பார் என்று சாதிக்கிறார். மால்வரை என்றால் மலையை ஒத்திருக்கிற திருத்தோளை கொண்டவர். செங்கண் என்றால் தாமரை போல் செவ்விய வரிகள் ஓடும் அடியார்கள் மேல் பற்று என்ற மதம் கொண்டுள்ள எம்பெருமானின் கண்கள். ஆசிரித வல்சனாய எம்பெருமானுக்கு அதனாலே கண்கள் சிவந்திருக்கும் வரி ஓடும். ஆனால் எங்களுக்கு ராத்திரி விழித்து பாவை நோன்பு நோற்றதால் சிவந்திருக்கிறது. ஆனால் எம்பெருமானுக்கு ஏன் சிவந்திருக்க வேண்டும் என்றால், ஆசிரித வல்சன் அவன் அடியார்களை காப்பதற்காக என்றுமே உறங்குவதில்லை, அதனால் செவ்வரி ஓடி இருக்கிறது என்று சாதிக்கிறார். செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால். இங்கே செல்வ திருமாலால் என்பது ஸ்ரீதேவியோடு கூடியிருக்கும் எம்பெருமானை சொல்ல, எங்கும் எல்லாவிடத்தும் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். 30 பாசுரத்தையும் அனுசந்திப்பவர்கள் ஸ்ரீதேவியோடு கூடிய எம்பெருமானின் அருள் கிடைக்கப்பெற்று எப்பொழுதுமே என்றுமே எல்லா இடத்திலுமே அவனுக்கும் அவளுக்குமாக கைங்கரியம் செய்யப்பெறுவார்கள். கைங்கரியம் செய்யப்படும் பிராபியம் எனப்படும் புருஷார்த்தத்தை கிடைக்கப்பெற்று சந்தோஷிப்பார்கள் என்று சாதிக்கிறார். இதோடு ஆண்டாள் நமக்கு அருளிய 30 பாசுரத்தின் விளக்கமும் முடிவடைகிறது. இனி முடிவுரை பார்க்கலாம். அதற்கு முன்பு இன்றைய 2 பாசுரங்களையும் ஆவர்த்தித்து நிறுத்தலாம். சித்தம் சேரு காலே வந்துனை தேவி துன். சித்தம் சிறு காலே வந்துனை சேவி துன். பொட்டாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மெய் துண்ணும் குலத்தில் பிறந்து. பொட்டம் மெய் துண்ணும் குலத்தில் பிறந்து நீ
எங்களை கொள்ளாமல் போகாது குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இட்டை பறை கொள்வான் அன்னு காண் கோவிந்தா இட்டை பறை கொள்வான் அன்னு காண் கோவிந்தா எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தனோடுட்டோமே ஆவோம் எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தனோடுட்டோமே ஆவோம் உமக்கே நாமா செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாத்தேலோர் எம்பாவாய் மற்ற நம் காமங்கள் மாத்தேலோர் எம்பாவாய் திட்டம் சிறுகாலே வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் செந்நிரஞ்சி திங்கள் திருமுகத்து சேயிழையார் செந்நிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆர்த்தை அணி புதுவை அங்க பறை கொண்ட வார்த்தை அணி புதுவை பைங்கமல கண்டெறியல் பட்டபிரான் போதை சொன்ன பைங்கமல கண்டெறியல் பட்டபிரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பழி துரைப்பார் 2 மால்வரை தோள் இங்கு பரு சுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் வங்க கடல் கடைந்த ஹரி ஓம் ஸ்ரீமத் கோதாயை நமஹ.